வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2023 ரிலீஸ் ஆன ரெட் ரூம்ஸ் அப்படின்ற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சைக்கோ 3 ஸ்கூல் பொண்ணுங்களை கடத்துறான். அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு போனவன் சும்மா இருப்பானா? அந்த பொண்ணுங்களை கற்பழிச்சு அந்த பொண்ணுங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டதுண்டமா வெட்டி கண்ணாமொழியெல்லாம் நோண்டி கொடூரமா கொலை பண்றான். அந்த கொலையை அப்படியே வீடியோவா எடுத்து டார்க் வெப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி போலீஸ் கிட்டே மாட்டிக்கிட்டான். என்னதான் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவன் தான் கில்லர் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில சைக்கோக்கு அகைன்ஸ்டா ஆதாரம் கிடைச்சதா இல்ல போலீஸ் ஒரு அப்பாவியை பிடிச்சிட்டு வந்து கொலைகாரன்னு ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்கன்னு சொன்ன படம் தான் ரெட் ரூம்ஸ். ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன், ரோட்டோரமா படுத்து தூங்கி எந்திரிக்கிற ஒரு பொண்ணத்தான் கட்டுறாங்க. இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின், பேரு கெல்லி. காலையில 4 மணிக்கெல்லாம் தூங்கி எந்திரிச்சவ எங்கடா போறான்னு பார்த்தா ஒரு கோர்ட்டுக்கு தான் போறான். அங்க இவள மாதிரியே நிறைய பேரு இந்த கேஸ் என்ன ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமா வந்து உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே ஜட்ஜு வந்துறாரு. ஜட்ஜு வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய சைக்கோ கில்லரை காட்டுறாங்க. இவனோட பேர் தான் லூட்விக் ஜெவாலியர். இவனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னா, 14 வயசு ஸ்கூல் பொண்ணுங்களை கடத்தி அவனோட வீட்டுல இருக்கக்கூடிய கராஜ்ல ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி அந்த ரூம்ல வீடியோ கேமராலாம் வச்சு அந்த 3 பொண்ணுங்களையும் கொடூரமா கற்பழிச்சு அவங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டதுடமா வெட்டி கண்ணாமொழியெல்லாம் நோண்டி இன்னும் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி ஒரு வழியா கொலையம் பண்ணிடுறான். அந்த கொலையை அப்படியே டார்க் வெப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வர செஞ்சிருப்பான். இப்படியாப்பட்ட புனிதமான செயலை செஞ்சதுனால தான் இவனை அப்படியே கொத்தா போலீஸ் தூக்கிட்டு வந்து இங்க கோர்ட்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாரு, இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்கிற ஜோட்விக் செவாலியர் அப்படின்றவன் ஒரு கொடூரமான கொலைகாரன். இவனை பத்தி நம்ம விசாரிக்கும் போது நிறைய எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த எவிடன்ஸ் எல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்கும். சோ இந்த கோர்ட் ரூம்ல யாராச்சும் இலக்கிய மனம் படைத்தவர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரூம் விட்டு வெளில போயிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த வழக்குல செத்து போன 3 பொண்ணுங்களுக்காக ஆஜரான மோனா இந்த இருக்கிறானே இந்த மொட்டையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த அப்பாவி 3 பொண்ணுங்களை கடத்திருக்கிறான் சார். அந்த 3 பொண்ணுங்களையுமே அவனோட வீட்டுல இருக்கக்கூடிய கராஜ்ல ஒரு ரெட் ரூம் செட் பண்ணி அங்க வச்சு இந்த அப்பாவி சின்ன குழந்தைங்களை கொடூரமா அடிச்சிருக்கான். இரும்பு ராடு வச்சு அவங்களோட மார்பு அவங்களோட பிறப்புறுப்புன்னு சொல்லிட்டு கொடூரமா அடிச்சிருக்கான் சார். ஆனா அது கூட பரவாயில்ல சார், அந்த பிள்ளைங்க வலியோட துடிச்சுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களை கதற கற்பழிக்க வர செஞ்சிருக்கான். இத்தனையும் பண்ணிட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் கொலை பண்ணி அந்த வீடியோவை அப்படியே டார்க் வெப்ல லைவ் ஸ்ட்ரீம் வேற பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கான் சார். இது வரைக்கும் செத்து போன 2 பொண்ணுங்களோட வீடியோ மட்டும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 3வது செத்து போன பொண்ணோட வீடியோ எதுவுமே கிடைக்கல. அந்த வீடியோல கொலை பண்ண சைக்கோவும் இவனும் ஒரே மாதிரி தான் சார் இருந்தாங்க. என்ன அவன் மாஸ்க் போடுறா, இவன் மாஸ்க் போடல, அவ்வளவுதான். மத்தபடி அவனோட நடை உடை அவனோட கண்ணு ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததுனால தான் சார் இவனை தூக்கி இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல மைலாட், இவனோட கம்ப்யூட்டர்ல இருந்து தான் அந்த வீடியோ 2மே கிடைச்சது. இந்த ஒரு எவிடன்ஸே போதும் இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு. சோ உங்களையே நம்பி வந்திருக்கிற அந்த பொண்ணுங்களோட ஃபேமிலியை தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துறாங்க. அதுக்கு அந்த சைக்கோ செவாலியரோட லாயர் என்ன சொல்றானா, மேடம் உங்களுக்கு எப்ப பாரு இதே வேலைதான். என் கிளைண்ட் ஒரு அப்பாவி, அந்த மூஞ்ச பாருங்க மேடம், மொட்டையில இருந்து தேன் வடியுது. இந்த மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கிறவன் எவனாச்சும் வந்து இந்த மாதிரி கொடூரம் பண்ணுவானா மேடம்? மைலாட், போலீஸும் இந்த அம்மாவும் சேர்ந்து அப்பாவியான என்னோட கிளைண்ட மாட்ட வச்சு மொத்தத்தையும் முடிச்சோட பாக்குறாங்க. மைலாட், எஸ் நான் ஒத்துக்கிறேன், இவரோட கம்ப்யூட்டர்ல இருந்து தான் அந்த வீடியோல எடுத்திருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ முன்னாடி வந்துருச்சு. நமக்கு தெரியாம நம்மளோட கம்ப்யூட்டர் போன் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிட முடியும். அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியான ஒரு ஹேக்கர் தான் என்னோட கிளைண்டோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அந்த வீடியோ எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். இது வரைக்கும் என்னோட கிளைண்ட் ஒரு பார்க்கிங்ல கூட வந்து தப்பு பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கிளீனான சிட்டிசன். இப்படி ஒரு தங்கமான மனுஷனை தூக்கிட்டு வந்து கொலைகாரன் சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இன்னொரு விஷயம், இவர மாதிரியே உடல்வாக இருந்துச்சா அதனால இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களாம். எப்படி சார், ஒரு கிரைம் சீனை விசாரிக்க போன போலீஸ்க்கு ஒரு பிளட் சாம்பிள்ஸ் கூட கிடைக்கல? அம்பட்டு நேரம் என்னோட கிளைண்ட் அவங்கள டார்ச்சர் பண்ணியிருந்தா அவரோட வேர்வை கீழே விழுந்திருக்கும், அவரோட முடி கீழே விழுந்திருக்கும், அதுக்கப்புறம் அங்கங்க ரத்தமெல்லாம் விழுந்திருக்கும். அந்த மாதிரி எவிடன்ஸை கலெக்ட் பண்றதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கொலை பண்ணதுக்கு என்னோட கிளைண்ட தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல மைலாட். எவனோ ஒருத்தன் கொலை பண்ணதுக்கு அப்பாவியான என்னோட மொட்டை மண்ட கிளைண்ட தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது. இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கறத மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துறான். அடுத்து அன்னைக்கு விசாரணை முடிஞ்சிருது. கோர்ட் ரூம்ல இருந்து எல்லாரும் வெளியில வராங்க, இன்க்ளூடிங் ஹீரோயின். வெளியில வந்தவங்க கிட்ட அங்க இந்த மீடியா எல்லாரும் சுத்து போட்டு கேள்வியா கேக்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு மட்டும், ஏங்க ஜெவாலியர் அப்பாவி மனுஷனா தெரியறான் பாருங்க, மொட்டையில தேன் வடியுது. இந்த மாதிரி மூஞ்சிருக்கிற ஒரு மனுஷன் யாராச்சும் கொலை பண்ணுவானா சொல்லுங்க? போலீஸ்க்கு கொலைகாரன் பிடிக்கிறதுக்கு துப்பு இல்ல, அதை விட்டுட்டு ஒரு அப்பாவி மொட்டை மண்டையை பிடிச்சிட்டு வந்து இப்படியா டார்ச்சர் பண்றது? என்னங்க நம்ம போலீஸ் இப்படி இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் லஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இவளை பார்த்து முறைச்ச மணிக்கு அங்க இருந்து போறா. அடுத்து அப்படியே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஹீரோயின் தனியா வாழ்ந்துட்டு வரா. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா பயங்கரமான டெக்கி, ஹேக்கர், அதுக்கப்புறம் லோக்கல் மாடல், ட்ரேடிங்லயும் பயங்கரமான மூலக்காரி, போக்கர்ல ஜித்து, இந்த மாதிரி பல திறமைகள் இருந்தாலும் ஹீரோயினுக்கு இந்த கேஸ் மேலதான் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அதனால என்ன பண்றானா, வீட்டுக்கு வந்தவ வேகமா குளிச்சு முடிச்சுட்டு நேரா அந்த கோர்ட் ரூம் பக்கத்துல போய் தெருவுல படுத்துக்கிறான். ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஹீரோயினை எழுப்புறா. யாருன்னு பார்த்தா நேத்து ரொம்ப நேரமா செவாலியருக்கு மைக்க பிடிச்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால அவளே தான். இவளோட பேரு கிளமண்டைன். ஏங்க நேத்து உங்களை கோர்ட் ரூம்ல பார்த்தா இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கும் செவாலியர் பிடிக்குமா? நீங்களும் செவாலியருக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்தீங்களா? பாருங்களேன் இந்த உலகம் எப்படி இருக்குன்னு, அப்பாவை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கோர்ட் ரூம் போறாங்க. அங்க திரும்ப விசாரணை ஆரம்பிக்குது. 3 பொண்ணுங்களோட போட்டோவும் காட்டுறாங்க. இந்த 3 பொண்ணுல ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் இருக்காலே இந்த பொண்ணு பேரு கிம் லெப்லாங், ரெண்டாவது இருக்கிற பொண்ணு பேரு ஜஸ்டின் ராய், மூணாவது இருக்க பொண்ணு பேரு கெமிலி பியூலி. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டு பேரோட வீடியோ கிடைச்சிருக்கும். இந்த கெமிலி பியூலி இருக்கிறா இல்லையா அவளோட வீடியோ மட்டும் கிடைச்சிருக்காது. இப்ப கெமிலி பியூலி இருக்கா இல்லையா அவளோட அம்மாவை தான் விசாரிக்க போறாங்க. கெமிலியோட அம்மா ஜட்ஜு கிட்ட என் பொண்ணு காணாம போன அன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் காணாம போனோம், அது மட்டும் இல்ல என் பொண்ணுக்கு கொஞ்சம் தெத்து பல்லு, அதனால அதை அலைன் பண்றதுக்காக மெட்டல் பிரேசஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. அதை கேட்ட அரசு வழக்கறிஞர் மோனா ஒரு போட்டோ ஒன்னு காட்டி இந்த போட்டோல இருக்க யூனிஃபார்மும் இந்த போட்டோல இருக்க பிரேசஸ் பாருங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு கெமிலியோட அம்மாவும் ஆமா இதே யூனிஃபார்ம் தான் இதே பிரேசஸ் தான் என் பொண்ணு போடுந்தான்னு சொல்லவும் மோனா இப்படியேட்டா மை லார்ட் இந்த மெட்டல் பிரேசஸும் இந்த யூனிஃபார்மும் இந்த நாயோட வீட்டுல எடுத்ததுதான், சோ இவன் தான் கொலகார பையன் சொல்றாங்க. கோர்ட்ல எல்லாருமே ஸ்டன் ஆயிருவாங்க. அப்ப கூட அந்த செவாலியர் வாயவே திறக்க மாட்டான், நடக்கிறது நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேர்ன் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயின் அந்த கிளமண்டைன் பொண்ணு சாப்பிடறதுக்காக வருவாங்க. அப்ப கிளமண்டைன் திரும்பவும் செவாலியருக்கே சப்போர்ட் பண்றான். இங்க பாருங்க கேள்வி ஒரு அப்பாவிய வெறும் யூனிஃபார்ம் அண்ட் பிரேசஸ் வச்சு மாட்டியோட பாக்குறாங்க, நம்ம எந்த மாதிரியான உலகத்துல இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிக்கிட்டே இருப்பான். அப்ப ஹீரோயின் அடியே நீ என்ன மாதிரியான ஆள்றி கொலகார புயலுக்கு போய் இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறன்னு சொல்ல, அட உனக்கட தெரியும் அவனை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் இருக்குது, மொட்டையில தேன் வடிது பாரு, இந்த மாதிரி ஒருத்தெல்லாம் கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே இந்த கெமிலியோட அம்மா இருக்கிறாங்க இல்லையா கோர்ட் ரூம்ல கூட சாட்சி சொன்னாங்கல்ல, அவங்க போலீஸுக்கு கொடுத்த இன்டர்வியூ பார்த்துட்டு இமிடியேட்டா அவங்களோட வீடு எங்க இருக்கு அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு மேப்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இமிடியேட்டா வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டை அப்படியே ஜூம் பண்ணி பாக்குறா. அந்த வீட்டோட லாக்ல டிஜிட்டல் லாக் சிஸ்டம் போட்டிருக்கும். அதை பார்த்தா ஹீரோயினுக்கு செம ஹாப்பி, இவதான் ஹேக்கர் இல்லையா இமிடியேட்டா அந்த லாக் சிஸ்டம் தான் ஹேக் பண்ணிடுவா. இந்த இடத்துல இந்த கொலையெல்லாம் பண்ணது ஹீரோயினா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு அந்த டவுட் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்து ஹேக்கிங் எல்லாம் முடிச்ச ஹீரோயின் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நேரா ஸ்டுடியோக்கு போறா. அங்க போயிட்டு மாடலிங் போஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே தெருவுல ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல இந்த கிளமண்டைன் பொண்ணு வரா. வந்தவ எப்ப பாரு நீ தெருவிலே படுத்துங்கிறிய உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும்போது எனக்கு ரூம் எல்லாம் எடுத்து தங்குற அளவுக்கு வசதி இல்ல, அதனால தான் அப்படியே ரோட்டோரவா படுத்துருக்கிறேன், அதுவும் நல்லதா அப்படின்னு சொல்லும் போது லூசு ஃப்ரெண்டு நான் இருக்கிறேன்ல இன்னைக்கு நைட்டு ஏன் கூட வந்து ஸ்டே பண்ணிரு, நாளைக்கு காலைல வெள்ளனே வெடுக்க இருந்துச்சு நம்ம ரெண்டு கோர்ட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவளோட ரூமுக்கு கூட்டு போறா. இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவகிட்ட காசே இல்லைன்னு அநியாயமா போய் சொல்லியிருப்பா. ரூமுக்கு போன ரெண்டு பேரும் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த கிளமண்டைன் புள்ள எதுக்காக இங்க வந்து ரூம் போட்டு ஸ்டே பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா வேற எதுக்கும் கிடையாது, இந்த செவாலியர் பயலுக்காக சப்போர்ட் பண்றதுக்காக மட்டும் தான் வந்திருப்பான். இதை கேட்ட ஹீரோயின் அட கருமமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டிவி ஷோல செவாலியரை விட்டு கீழே இல்லைன்னு கிழிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பொங்கி எழுந்த கிளமண்டைன் இமிடியேட்டா அந்த டிவி ஷோக்கு கால் பண்ணி ஏன்டா நீங்க எல்லாம் மனுஷங்களா ஒரு அப்பாவி மேல இப்படி அபாட்டமா பழி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, செவாலியர் எந்த தப்புமே பண்ணலடா, அதுக்குண்டான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல, யாரோ ஒரு ஹேக்கர் சம்பந்தமே இல்லாம அந்த வீடியோ கொண்டு வந்து அவனோட கம்ப்யூட்டர்ல வச்சுட்டான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறான். அதை கேட்ட டிவி ஷோல இருக்கிறவங்க அவளுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அப்படியே கால் கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்பவே அப்செட் ஆகி கிளமண்டைன் ஏங்கி அலறா. அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்ச ஹீரோயின் மறுநாள் வெள்ளனே வெடுக்குன்னு எந்திரிச்சு நேரா கோர்ட் ரூமுக்கு வராங்க. அங்க இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாள், ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 கொலை பண்ணிருப்பான்ல அதுக்குண்டான வீடியோவை இன்னைக்கு பிளே பண்ணி காட்ட போறாங்க. அப்போ ஜட்ஜ் எல்லாரையும் பார்த்து கிம் அண்ட் ஜஸ்டினோட வீடியோவை நாங்க பிளே பண்ண போறோம், ஒவ்வொரு வீடியோவுமே 38 நிமிஷம் 40 நிமிஷம் இருக்குது, சோ ஜஸ்டின் அண்ட் கிம்மோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும் இங்க இருங்க, மத்த எல்லாரும் வெளியே போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுரும். அவளோட மூஞ்சில பயங்கரமான பயம் வேற தெரியுது. ஆனாலும் எதையுமே வெளில காட்டிக்காம அமைதியா எந்திரிச்சு வெளில போயிடுறான். வெளியில வந்த கிளமண்டைனுக்கு ரொம்பவே அப்செட், ஏன்னா இவ கில்லரோட வாய்ஸ் அண்ட் மூஞ்ச பாக்கிறதுக்காக ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட இருப்பா. ஆனா ஜட்ஜ் தான் வெளியே தோத்தி விட்டாரு. அதனால அந்த கதவோட ஓட்ட வழியா ஏதாச்சும் கேக்குதா ஏதாச்சும் பார்க்க முடியுமான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும் போது மூணாவது செத்து போனால கெமிலி அவளோட அம்மா அந்த வீடியோ பார்க்க முடியாம அப்படியே அழுதுகிட்டே வெளியில ஓடி வந்துறாங்க. அவங்க அங்கிட்டு போனதும் கிளமண்டைன் எப்படியாச்சும் அந்த கில்லரோட வாய்ஸ் கேட்டோம்னு சொல்லிட்டு ஆர்வமா கேட்டுட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோயின் கிளமண்டைனை பார்த்து ஏய் அந்த வீடியோல அந்த கில்லர் பேசிருக்கவே மாட்டானின்னு சொல்லும் போது கிளமண்டைனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். அப்படியே ஷாக் ஆகி உனக்கு அப்படியே அது தெரியும் நீ எப்படி அந்த வீடியோ பார்த்தன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் நான் தான் அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டேனே, அதுல அவன் பேசிருக்கவும் மாட்டான் அவனோட மூஞ்சியும் தெரியாதுன்னு சொல்றான். ஹீரோயின் இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கோர்ட் ரூம்ல யாரும் மயங்கி வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த அளவுக்கு அந்த வீடியோ ரொம்பவே ப்ரூட்டலா இருக்கும். மயங்கி விழுந்தவங்களை பார்த்த கிளமண்டைன் ஹீரோயினை பார்த்து ஏய் அந்த வீடியோவை நானும் பார்க்கணும் எனக்கும் அந்த வீடியோ போட்டு காட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் எவ்வளவு பெரிய பணக்காரி அப்படின்றது கிளமண்டைனுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட பென்டிரைவ்ல இருந்து அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்ட ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் கிம் பொண்ணை எப்படி எல்லாம் அந்த சைக்கோ கொலை பண்ணா அப்படின்றத போட்டு காட்டுறான். அதை பார்க்க கிளமண்டைனுக்கு அப்படியே அழுக தாங்காது, ஏன்னா இந்த அளவுக்கு கொடூரமானவனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப ஹீரோயின் அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி அந்த கண்ணை பாரு அப்படியே ப்ளூ கலர்ல இருக்குது. நீ சொன்னிய அப்பாவி செவாலியர் மொட்டையில தேன் மடிறவன் அவனோட கண்ணும் அதே ப்ளூ கலர்ல தான் இருக்குது. அடுத்த வீடியோ பாரு இன்னும் கொடூரமா கொலை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஜஸ்டினை கொலை பண்ண வீடியோ போட்டு காட்டுறான். அதை பார்த்த கிளமண்டைனுக்கு ரொம்பவே மனசளவுல பயங்கரமா பாதிப்பு ஏற்பட்டுரும். வீடியோ முடிஞ்சதும் ரெண்டு பேரும் கிளம்பி எப்பவும் ஹீரோயின் தெருவுல படுத்திருப்பால அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப ஹீரோயின் சரி நீ ரூம்ல போய் தூங்கு, காலையில எந்திரிச்சு வந்து என்னை எழுப்பு, ரெண்டு பேரும் சேர்ந்து கோர்ட் ரூம் போலான்னு சொல்றா. அப்ப கிளமண்டைன் இல்லடி நான் என் வீட்டுக்கே போறேன், அவன் தான் கொலகாரனா எனக்கு தெரியல, ஆனா இதுக்கப்புறம் அவனுக்கு நான் சத்தியமா சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், அவன் கொலகாரனோ இல்லையோ அந்த வீடியோ என்ன ரொம்பவே பாதிச்சிருச்சு, நான் வீட்டை கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க அந்த வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அடுத்து அப்படியே கோர்ட் ரூமை கட்டுறாங்க.
போறாங்க. அங்க விசாரணை நடக்க ஆரம்பிக்குது. அங்க டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்லாம் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட அரசு வழக்கறிஞர் மோனா இந்த மாதிரி டார்க் வெப்ல ஆக்சஸ் பண்ணணும்னா தார் நெட்வொர்க் யூஸ் பண்ணா மட்டும் தானே ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா தார் நெட்வொர்க்கோட ஸ்பீட் ரொம்பவே மோசமா இருக்கும். நானே யூஸ் பண்ணி பார்த்திருக்கிறேன். சோ இந்த அளவுக்கு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோவை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி தார் நெட்வொர்க்ல HD வீடியோவா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அவங்களும் எஸ் மேம் கொடுக்க முடியும். முன்னாடி தான் அவங்க ஸ்பீட் கம்மியா இருந்துச்சு, இப்போ நிறைய பே பண்ணி வாங்குறாங்க, அதனால ஸ்பீட் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பெய்டு யூசரா இருந்தா நீங்க 8K வரைக்கும் குவாலிட்டியா வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும்னு சொல்றான். அதை கேட்டோம்னா அப்ப இந்த டிரான்சாக்ஷன்லாம் எப்படி நடக்குது? FBI இந்த செத்து போன 3 பொண்ணுங்களோட வீடியோவும் லட்சக்கணக்கான பேர் காசு கொடுத்து பார்த்ததா சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லையே, அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எஸ் மேம் அதுவும் பாசிபிள் தான். பிட்காயின் வழியா டிரான்சாக்ஷன் நடந்திருந்தா கண்டிப்பா உங்களால ட்ரேஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஷாக்கான ஹீரோயின் இமிடியேட்டா வீட்டுக்கு போய் டார்க் வெப்ல லாகின் பண்ணி ஷிங்ஷி அப்படின்ற ஒருத்தனை வந்துட்டு கான்டாக்ட் பண்றான். அவங்க கிட்ட இதையோ ஒன்னு டீல் பேசிட்டு இருக்கிறான். அவன் என்ன சொல்றான், நீ கேட்கிற பொருளுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகம், அது மட்டும் இல்லாம அந்த பொருளோட விலையும் ரொம்ப ரொம்ப அதிகம், அந்த அளவுக்கு உன்னால பணம் கொடுக்க முடியுமா? அப்படியே பணம் கொடுத்தாலும் அது பிட்காயின்ல தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஷிங்ஷி என்ன சொல்றான், நீ ரெடி ஆயிட்டு சொல்லு, ஒரு கேம் இருக்கும், அந்த கேமை வின் பண்ணினா கண்டிப்பா அந்த பொருள் உனக்கு தான் சொல்லிடுறான். அதை பார்த்த ஹீரோயின் என்ன கேமா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே டெய்லி கோர்ட்டுக்கு போறா, திருப்பி வீட்டுக்கு வரா, டெய்லி எக்ஸசைஸ் பண்றா, ரெகுலர் ரொட்டீனா அவ வாட்டில் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவளுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல லோக்கல்ல இருக்கிற ஏஜென்ட், அதாவது மாடலிங் ஏஜென்ட் தான் இவளுக்கு கால் பண்ணிருப்பான். கால் பண்ணவன் உன்னோட லைசன்ஸ் எல்லாமே நாங்க கேன்சல் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் உன் கூட எந்த ஒரு டைப்புமே கிடையாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு செம ஷாக் ஆயிரும். என்னடா சொல்ற, இதுக்கடா லைசன்ஸை கேன்சல் பண்ணீங்கன்னு சொல்லும்போது நீ தேவையில்லாம போக்கர் கேம் நிறைய விளையாண்டுருக்கிறியா, உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடுச்சு, அதனால நீ மாடலிங்க்கு தகுதியே இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு கமிட்டி முடிவு பண்ணிருச்சு, அதனால ஒரு லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறான். இதனால ரொம்பவே அப்செட் ஆன ஹீரோயின் அவளோட தலையில கோல்டன் கலர்ல ஒரு விக் ஒன்று மாட்டிக்கிட்டு கண்ணுலையும் ப்ளூ கலர்ல நல்ல கான்டாக்ட் லென்ஸ் ஒன்று போட்டுக்கிறான். இது எல்லாத்தையும் போட்டுட்டு என்னடா பண்ண போறான்னு பார்த்தா நேரா கோர்ட்டுக்கு போறா. அங்க கேஸ் பத்தி பயங்கரமா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் அப்படியே கலெக்டரா உள்ள ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம கையில ஒரு மெட்டல் பிரைஸ் வச்சிருப்பா, அதையும் தூக்கி பல்ல மாட்டிக்கிறா. இது எல்லாத்தையுமே கெமிலியோட அம்மா பார்த்துட்டு அவளோட பொண்ணு காணாம போன அன்னைக்கு இதே யூனிஃபார்ம் இதே மாதிரி செட்டப்ல தான் போயிருப்பா. சோ இதை பார்த்து ஷாக் ஆயிருக்கும் போது ஹீரோயின் தென் வடிகிற மொட்டை மண்டையனை பார்த்து அப்படியே பயங்கரமா முறைக்கிறா. ஹீரோயினை பார்த்த மத்த எல்லாரும் பதறி போயிருக்கும் போது செக்யூரிட்டி வந்து அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி தூக்கிட்டு போகும்போது ஹீரோயின் மொட்டை மண்டையனை பார்த்து அப்படியே கையாட்டுறா. அது வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காதவன் ஹீரோயின் அந்த யூனிஃபார்ம்ல பார்த்த உடனே இவனும் திருப்பி கையாட்டுறான். இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு மாடலிங் ஏஜென்சி இல்ல, மொத்த மாடலிங் ஏஜென்சியுமே ஹீரோயினை பேன் பண்ணி வச்சிருவாங்க. இதனால ஹீரோயினுக்கு ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிடுது. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருமே இவ கூட பேசவே மாட்டாங்க. சோ தனிமை ரொம்பவே மோசமானது இல்லையா, இமிடியேட்டா டார்க் வெப்ல லாகின் பண்றான். ஷிங்ஷி அப்படின்றவனை கான்டாக்ட் பண்ணி ஐ அம் ரெடி அப்படின்னு சொன்னதுமே அவனும் அந்த கேம் என்னன்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் போட்டோ எடுத்து அனுப்புறான். அந்த போட்டோவை பார்த்துட்டு ரியல் ஹியூமன் தான் தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு இமிடியேட்டா எங்களுக்கு ஒரு போன் நம்பர் வேணும், அந்த போன் நம்பர் ஐபோனோ ஆண்ட்ராய்ட்லயும் இருக்க கூடாது, உன் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய போன் பூத் நம்பர் கூட அதுல தான் நாங்க கோட் அனுப்போம்னு சொல்றாங்க. அதுலயே கரெக்டா 7 மணிக்கு தான் அந்த கேமோட ஆக்சஸ் கோட் அனுப்போம்னு சொல்லிடுறாங்க. சோ ஹீரோயின் என்ன பண்றா, பக்கத்துல இருக்கக்கூடிய போன் பூத் நம்பரை கொடுத்துறா. மறுநாள் சாயங்காலம் 7 மணிக்கு கரெக்டா அவளுக்கு ஆக்சஸ் கோடும் அந்த போன்ல இருந்து கிடைக்குது. அந்த ஆக்சஸ் கோட கேட்டவ இமிடியேட்டா வந்து அவளோட கம்ப்யூட்டர் லாகின் பண்றா. பார்த்தா இவ கேட்ட பொருள் வேற எதுவும் கிடையாது, 3வது சத்துச்சுல அந்த கெமிலி பொண்ணு, அந்த பொண்ணோட வீடியோ தான் அது. அதான் இப்ப ஏலோட போறாங்க. அந்த வீடியோல தான் கில்லர் அவனோட மாஸ்க் ஓபன் பண்ணி வச்சுட்டே கொலை பண்ணிருப்பான். சோ இந்த வீடியோக்கு டிமாண்ட் ரொம்பவே அதிகம். சோ கேம் ஆரம்பிக்குது. அந்த கேம் என்னன்னா வெறும் போக்கர் கேம் தான். ஸ்டார்டிங் ஆக்ஷன் பிரைஸ் 10 பிட்காயின், ஆனா ஹீரோயின் கிட்ட 16 பிட்காயின் தான் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் கேம்ல ஹீரோயின் தோத்துட்டா அவ்வளவுதான், அவளுக்கு அந்த வீடியோ கிடைக்காது. நமக்கு தான் தெரியுமே ஹீரோயின் ஆல்ரெடி போக்கர் கேம்ல பயங்கரமான ஜித்துன்னு அவளோட மூளை மொத்தத்தையும் அப்படியே உருகி போற அளவுக்கு கசக்கி புளிஞ்சு அந்த கேம்ல வின் பண்ணிடுறா. அந்த கேமை வின் பண்ணதும் ஹீரோயினுக்கு வெறும் 5 பிட்காயின் தான் வின்னிங் ஷேரா கொடுப்பாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட 21 பிட்காயின் இருக்கும். இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தா ஹீரோயின் கையில கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய் இருக்கு. அந்த கேமை வின் பண்ண உடனே ஆல்ரெடி ஹீரோயின் மாதிரி நிறைய பேர் கேம் வின் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது கெமிலியோட வீடியோவை டவுன்லோட் பண்ணணும்னா நீங்க திரும்பவும் ஏலத்துல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஏலத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஏலமே 18.5 பிட்காயின், அதாவது 19 கோடி ரூபாய் ஏல ஆரம்பிக்குது. ஹீரோயின் எதுக்குமே சங்கடப்படாம ஏலத்துல இறங்கிடுறான். மத்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. கிட்டத்தட்ட 21.5 பிட்காயின் வரைக்கும் போயிருது. அதை கடைசியா பிட் பண்ணது ஹீரோயின் தான். அதுக்கு மேல எவனாச்சும் கேட்டா ஹீரோயின் காசு கிடையாது. இதுதான் ஹீரோயின் இருக்கிற கடைசி அமௌண்ட். ஆனா ஹீரோயினோட லக்கு, அதுக்கப்புறம் எவனுமே ஏலம் கேட்க மாட்டான். ஹீரோயின் தான் அந்த ஏலத்துல வின் பண்ணிருவான். இமிடியேட்டா கெமிலி வீடியோவோட டவுன்லோட் லிங்க் கொடுக்குறாங்க. அந்த வீடியோ டவுன்லோட் பண்ண ஹீரோயின் அப்படியே ப்ளே பண்ணி பாக்குறா. அவளோட மொத்த மூஞ்சிலையுமே சிவப்பு கலர்ல லைட் எரியுது. சோ ரெட் கலர் ரூம்ல வச்சுதான் சைக்கோ கெமிலியை கொலை பண்ணிருக்கா அப்படிங்கறது இதுலயே நல்லா தெரிஞ்சிடும். அந்த வீடியோ பார்த்து முடிச்ச ஹீரோயின் நேரா கெமிலியோட வீட்டுக்கு போறான். ஹீரோயின் தான் ஆல்ரெடி அந்த வீட்டோட டோரோட லாக் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சு வச்சிருப்பா இல்லையா. சோ ஈஸியா டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள போறா. உள்ள போயிட்டு கெமிலியோட ரூம்ல உட்காந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு கடைசியா அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பென்ட்ரைவை கெமிலியோட அம்மா ரூம்ல வச்சுட்டு கிளம்புறா. சோ அந்த பென்ட்ரைவ்ல என்ன இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து அப்படியே கட் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு வெளியில காட்டுறாங்க. அங்க பிரஸ் பீப்புள் எல்லாருமே செவாலியர் தான் கொலகார அப்படின்றது வீடியோ ஆதாரம் மூலமா தெளிவா தெரிஞ்சு
தெரிஞ்சிருச்சு. எமிலியோட அம்மா தான் போலீஸ் கிட்ட ஆதாரம் கொடுத்து செவாலியரை சிக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெருசா பாராட்டலாம் தெரிவிச்சதா சொல்றாங்க. இந்த படத்துல ஒரே கன்ஃபியூஸ் ஆகுற விஷயம் என்னன்னா ஹீரோயின் யாரு. ஸ்டார்டிங்ல இருந்து அவ மேலதான் டவுட் வர்ற மாதிரியே படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவ தான் அந்த கொலையை சால்வ் பண்ணிருப்பா. யாரோ ஊர் பேர் தெரியாத 3 பேருக்காக தன்னோட வாழ்க்கையில முழுசா சேர்த்து வச்ச 22 கோடி ரூபாய் பணத்தை மொத்தமா செலவு பண்ணி கொலைகாரனுக்கு அகைன்ஸ்டா எவிடன்ஸையும் ரெடி பண்ணி அந்த எவிடன்ஸை கோர்ட்ல சப்மிட் பண்ணி பேர் புகழ் வாங்காத ஹீரோயின் மாதிரி உங்களால இருக்க முடியுமா முடியாதா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படிதான் மக்களை, படம் முடிஞ்சது. நாளைக்கு ஒரு நல்ல மூவியோட வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.